Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா தெலுங்கானா ராஷ்டிர சேனா என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. தெலுங்கானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தெலுங்கானா என்கிற தனி மாநிலம் உருவாவதற்கு பெரிய பங்காற்றியவர். அந்த தெலுங்கானாவுடைய பேர்ல தான் தன்னுடைய கட்சியை முதல்ல அவர் ஆரம்பிச்சிருந்தாரு, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அப்படிங்கிற பேர்ல. அதன் பிறகு அந்த கட்சி பாரதிய ராஷ்டிரிய சமிதி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலைமையில அண்மையில தெலுங்கானாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. காங்கிரஸ் அங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதற்கு நடுவுல தெலுங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவருடைய மகள் கவிதா அவங்க டெல்லியில நடைபெற்ற மதுபான கொள்கை அந்த ஊழல் முறைகேட்டுல கைது செய்யப்பட்டாங்க. அப்புறம் பிறகு வெளியில வந்தாங்க. எம்பி, அந்த கட்சி சார்பில் எம்பியாகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல காளேஸ்வரம் நீர்ப்பாசன திட்டத்துல தன்னுடைய தந்தையினுடைய நற்பெயரை கெடுத்ததாக உறவினர்கள் ஹரீஷ் ராவ், சந்தோஷ்குமார் ஆகியோர் மேல கவிதா குற்றம் சாட்டினாங்க. இதனால பிஆர்எஸ் கட்சியிலிருந்து அவங்கள இடைநீக்கம் செய்தாங்க. இதனைத் தொடர்ந்து தன்னுடைய எம்எல்சி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தெலுங்கானா ஜக்குருதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி பல்வேறு நடவடிக்கைகள்ல கவிதா ஈடுபட்டாங்க. அப்புறம் இந்த அமைப்பு நான் கட்சியாக மாற்ற போகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனுடைய தொடக்கம் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள். ஹைதராபாத்ல தன்னுடைய புதிய கட்சியை தொடங்கி அதற்கான பேரையும் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. தெலுங்கானா ராஷ்டிர சேனா அப்படிங்கிற கட்சியை அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. எப்படி அவங்க தந்தை தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அப்படின்னு தொடங்கினாரோ அதே மாதிரி இவங்க தெலுங்கானா ராஷ்டிர சேனா டிஆர்எஸ் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி இருக்கிறாங்க. நம்ம இதுல பார்க்க வேண்டியது முதல்ல டிஆர்எஸ்னு தொடங்கப்பட்ட அந்த கட்சி பிஆர்எஸ் மாறிச்சு. இப்ப மறுபடியும் இவங்க டிஆர்எஸ்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெலுங்கானாவில் ஆண்களால தொடங்கப்பட்ட கட்சிகள் தான் இதுவரை ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றாங்க. அப்படி ஒரு சூழல்ல ஒரு பெண்ணான நான் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறேன். எனது தலைமையிலான டிஆர்எஸ் கட்சிக்கு பெண்களும் இளைஞர்களும் அதிக அளவில் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கவிதா கேட்கிறாங்க. பார்ப்போம் கவிதா எத்தகைய தாக்கத்தை தெலுங்கானா அரசியல்ல ஏற்படுத்த போறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி கவியரசன். దయచేసి అందరూ వేదిక మీద కూర్చోవలసిందిగా విజ్ఞప్తి. తెలంగాణ రాష్ట్ర సేన, జై తెలంగాణ రాష్ట్ర సేన, జై తెలంగాణ రాష్ట్ర సేన.